அறமான்றது கேள்வித்தரம் தோப்போடு சிவதர்சன் ராகவனரும் வணக்கம் வாங்க. இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான செவ்வாய் பொழுதிலே பொது கேள்விச்சிரங்கள் வழமை போலவே ஆரம்பம் காண்கிறது. இன்று 582வது வாரமாக இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்பாய் வரவேற்றபடி உங்களுக்கான வளமையான பகுதியிலே பேரை குறித்து உற்சாகமாக இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வேன். இப்பொழுது முதலில் நாங்கள் பக்கத்திலே சென்று எத்தனை யார் யார் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்த்தபடி நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை எல்லோருமே அன்பாய் வரவேற்றபடி 6 அன்புறவுகள் இணைந்தாக காட்டுவார். சிலருடைய பேர் திரும்ப நீங்கள் சிவமணியக்கு இணைஞ்சிருக்கிறார். இப்பொழுது சுவிட்சர்லாந்திலே நேரம் 12:36 பிரித்தானியாவிலே 11:36. எல்லோருமே அன்பாய் வரவேற்றபடி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறீர்கள். மேலும் யாராவது இனி ஆர்வமாக இருந்தால் ஓடி வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கனடாவில் 6:36 கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் இருக்கும். கனடா ஞாபகம் நேரமும் மாறுது. ஆனா அந்த இதுதான் இதுலயும் வருது, இன்னும் மாற்றி விட இல்லை. ஆனா நான் 5 மணித்தியாலத்தை கூட்டி பாக்குறேன். எனக்கு அதை எப்படி மாத்திரன்னு தெரியாது. இதெல்லாம் பிழைச்சுப்போம். நாங்கள் கேள்விச்சரங்கள் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். அப்படி என்றால் கேள்விகளோடு இணையலாம். யாராவது இனி ஆர்வமாக இருந்தால் ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். அன்பாய் உங்களையும் அழைத்து செல்ல ஆர்வமாக இருக்கிறோம். சரி, இணைந்திருப்பவர்கள் மேலும் யாராவது இனி ஆர்வமாக இணைந்து கொள்ளுங்கள். சரி, அப்படின்னா நாங்கள் நேரத்தை நிகழ்ச்சியில் இருக்கிறபடியா நான் கேள்விகளை தருகிறேன் உங்களுக்காக. முதலாவது கேள்வி ஆரம்பமாகிறது, பார்ப்போம். எவரெஸ்ட் சிகரத்தில் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள்? தற்போது அந்த பனி மூட்டம், பனி பொழிவு இதனால் எவரெஸ்ட் சிகரத்தில் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 500, 1000, 1500. தற்சமயம் அவர்களை மீட்கின்ற பணிகள் இடம்பெறுகிறது. சரி, எத்தனை பேர் சரியா போட்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். 1000 பேர் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தான் இருக்கிறீர்கள். இரண்டாவது கேள்வி, மசூதியில் தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றிருப்பது அது எந்த நாட்டில்? மசூதியில் தீ வைப்பு சம்பவம் பிரான்ஸ், பிரித்தானியா அல்லது இத்தாலி? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி மூன்றாவது கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை அது உங்களுக்கு தெரியும், ஒரு நினைவூட்டல. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் மொத்த நாடுகள் 20, 27, 29. 20, 27, 29. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். 29 என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி நான்காவது கேள்வி உங்களுக்கானது. இத்வானி ஏவுகணை சோதனை இது எந்த நாடு செய்திருக்கு? இத்வானி என்ற ஏவுகணை சோதனை அதை சீனா, சிங்கப்பூர், இந்தியா, சீனா, சிங்கப்பூர் அல்லது இந்தியா மேற்கொண்டிருக்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். இந்தியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி ஐந்தாவது கேள்வி, அது செல்லும் வேகம், அந்த இத்வானி என்ற ஏவுகணை அது செல்லும் வேகம் கிலோமீட்டருக்கு. அதனுடைய வேகம் 7000, மணிக்கு 7000, 7400 அல்லது 8000 கிலோமீட்டர். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். 7400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்பது தகவலாக இருக்கிறது. ஆறாவது கேள்வி, நோபல் பரிசு வழங்க ஆரம்பித்த ஆண்டு. தற்போது நோபல் பரிசுக்கான பெயர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசு வழங்க ஆரம்பித்த ஆண்டு 1901, 1905 அல்லது 1978. 1901 என்பது சரியான பதில். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி ஏழாவது கேள்வி, பரிசு பெறுபவருக்கு வழங்கப்படுவது அது என்ன தங்கம் வழங்கப்பட? தங்கமா அல்லது தங்கம், வெள்ளி அல்லது வெண்கல பதக்கம்? அதாவது பதக்கம். சரி, பரிசு பெறுபவருக்கு வழங்கப்படுவது பதக்கம் தங்கமா, வெள்ளியா, வெண்கலமா என்பதுதான் கேள்வி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். அது தங்கம். தங்க பதக்கம் தான். அதனோடு சேர்த்து பணப்பரிசனம் கொடுக்கப்படும்.
4 சரியா தந்திருக்கு. 8வது கேள்வி உங்களுக்கானது. சி.வி. ராமன் இவர் நோபல் பரிசு பெற்றது. அதாவது என்ன துறைக்கு சி.வி. ராமன் நோபல் பரிசு பெற்றது? பொருளாதாரம், இயற்பியல் அல்லது அமைதி? 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். இயற்பியல் என்பது சரியான பதில். அதாவது இயற்பியல் என்ற துறைக்குள்ளதான் அவர் பரிசு பெற்றிருந்தார். 9வது கேள்வி. இதுவரை எத்தனை தமிழர்கள் நோபல் பரிசு வென்றிருக்கிறார்கள்? இதுவரை நோபல் பரிசு பெற்ற தமிழர்கள் 2, 3 அல்லது 4? இதுவரை பெற்றவர்கள் எத்தனை பேர்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் பார்க்கலாம். 3 என்பது சரியான பதில். 5 பேர் சரியா தந்திருக்கிறார்கள். 3 இதுவரை நோபல் பரிசை வென்றிருக்கிறார்கள். 10வது கேள்வி உங்களுக்கானது. மற்ற முதல் கட்டத்தில் நிறைவான கேள்வி. தங்க வெள்ளி நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இது எந்த நாட்டில் மூழ்கிய கப்பல்? தங்கம் வெள்ளி இணைந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்கா, ரஷ்யா அல்லது கனடா பகுதியில மூழ்கிய கப்பல்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. அது அமெரிக்க நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கப்பல், கடலில் மூழ்கிய ஒரு கப்பல் தான். சரியான பதிலை 2 தந்திருக்குது. இப்பொழுது நாங்கள் முதல் கட்டம் 10 கேள்விகள் நிறைவாகி இருக்கிறது. செல்வி நித்யானந்தன் அவர்கள் 730 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். ஜியா நடேசன் அவர்கள் 673 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும், ஜிஎம் 633 புள்ளிகளோடு 3வது இடத்தில், சரோஜினி சோதராஜா 512 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். பார்த்தபடி அடுத்த கட்டத்துக்குள் நுழைந்து கொள்ளலாம். 11வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கப்பல் கடலில் மூழ்கியதா? அதிலிருந்து தான் இப்போ தங்க வெள்ளி நாணயங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னர், 300 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 400 ஆண்டுகளுக்கு முன்னர் அது மூழ்கிட்டு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. 300 ஆண்டுகளுக்கு முன்னர் மூழ்கிய கப்பல். 12வது கேள்வி பார்த்துக் கொள்ளலாம். எவ்வளவு பெறுமதியான தங்க நாணயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? $1,000,000 பதில் வரும். எவ்வளவு பெறுமதியான தங்க நாணயங்கள்? $1 மில்லியன், $2 மில்லியன் அல்லது $3 மில்லியன் தங்க நாணயம் மட்டுமே அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் $1 மில்லியன் பெறுமதியான தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக 2 தந்திருக்கிறது. 13வது கேள்வி. உள்நாட்டு போருக்கு பின் நடக்கும் முதல் தேர்தல் அது எந்த நாட்டில்? உள்நாட்டு போருக்கு பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் பொலிவியா, உருகுவே, சிரியா? பொலிவியா நாடு, உருகுவே அல்லது சிரியாவே? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் சிரியா என்பது சரியான பதில். 4 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி. பிரித்தானியா மற்றும் அயர்லாந்தை தாக்கிய புயலினுடைய பெயர்? பிரித்தானியா மற்றும் அயர்லாந்தை தாக்கியது ஏமி, சாமி அல்லது கிடார் என்ற புயல். ஏமி, சாமி அல்லது கிடார்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 சரியா தந்திருக்கிறீர்கள். அது ஏமி புயல். ஏமி புயல் என்பது 5 சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 15வது கேள்வி. மிக பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கும் நாடு? மிக பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருப்பது ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி. ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி. மிக பெரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருப்பது இத்தாலி என்பது சரியான பதில். 4 சரியா தந்திருக்கிறீர்கள். 16வது கேள்வி. எவ்வளவு மக்கள் கூடி இருந்தார்கள் அந்த போராட்டத்தில் சொல்லப்படுகிறது? மில்லியன் கணக்கில் கூடியிருந்தார்கள். எவ்வளவு மக்கள்? 2 மில்லியன்கள், 3 மில்லியன்கள் அல்லது 4 மில்லியன் மக்கள் அந்த போராட்டத்திலே இணைந்திருந்தார்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஒருவர் 2 மில்லியன் மக்கள் அதில் இணைந்திருந்தார், அதாவது போராட்டக்காரர்களே. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீர்நிலைகளில் பூச்சிக்கொல்லிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது எந்த நாட்டில்? நீர்நிலைகளில் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஜெர்மனி, சுவிஸ் அல்லது அமெரிக்கா? ஜெர்மன், சுவிஸ் அல்லது அமெரிக்கா? சரியான பதிலை 7 பேரும் ஒட்டுமொத்தமாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சுவிஸ் என்பது சரியான பதில். 18வது கேள்வி உங்களுக்கானது. உலகிலேயே உயரமான பாலம் ஒன்று தற்போது திறந்து பழைய பாலத்தை முறியடிச்சிருக்கிறது. அது எந்த நாடு? தற்போது உலகிலேயே உயரமான பாலம் திறக்கப்பட்டது ஜப்பானில், சிங்கப்பூரில், சீனா. ஒன்று மிஞ்சி கட்டுவதுதானே சரி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 சீன நாடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 19வது கேள்வி. ராட்சத பலூன்கள் நுழைந்தது எந்த நாட்டின் விமான நிலையத்தில்?
எந்த நாட்டின் விமான நிலையத்தில் ராட்சத பலூன்கள் நுழைந்தது? ஜெர்மன் நாட்டில், லித்வேனியா நாட்டில் அல்லது பிரித்தானிய நாட்டின் விமான நிலையம். ராட்சத பலூன்கள் நுழைந்ததா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். லித்வேனிய நாட்டு விமான நிலையத்துள் என்பது சரியான பதில். 20வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. எத்தனை பலூன்கள், இப்படியான ராட்சத பலூன்கள் லித்வேனிய நாட்டுக்குள் எத்தனை நுழைந்திருக்கிறது? 20, 22, 25. முன்னர் எல்லாம் சில அதுக்குள்ள குப்பையை காட்டி அனுப்புறேன். இதுக்குள்ள என்ன காட்டி அனுப்பினார்கள்? இந்த ராட்சத பலூன்கள் எத்தனை? 20, 22, 25 என்று விடை கொடுத்திருந்தேன். சரியான பதில் 25 என்பது சரியான பதில். 2 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கானது. அதற்கு முன்னாடி இடப்போட்டிலே பார்த்துக் கொள்ளலாம். 1406 புள்ளிகளோடு முதலிடத்திலே செல்வி நித்யானந்தன் அவர்கள், 1121 புள்ளிகளோடு ஜியா நடேசன் அவர்கள் 2வது இடத்தில், 1078 புள்ளிகளோடு ஜிஎம்ல ஜிஎம் அவர்கள் 3வது இடத்தில், சிவமணியக்கா அவர்கள் 992 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விகள் நுழையலாம். 21வது கேள்வி. எந்த நாட்டில் இருந்து இந்த ராட்சத பலூன்கள் லித்வேனிய நாட்டுக்குள் நுழைந்தது? இந்த நாட்டில் இருந்து? தென்கொரியா, பெலாரஸ், மொசாம்பிக். தென்கொரியா, பெலாரஸ் அல்லது மொசாம்பிக் நாட்டில். சரியான பதிலை 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். பெலாரஸ் நாட்டிலிருந்து தான் இந்த ராட்சத பலூன்கள் வந்தது. 22வது கேள்வி. புதிய பிரதமர் திடீரென்று ராஜினாமா செய்திருப்பது எந்த நாட்டு? புதிய பிரதமரின் திடீர் ராஜினாமா பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்லோவாக்கியா. பிரான்ஸ், ஜெர்மனி அல்லது ஸ்லோவாக்கியா. சரியான பதிலை 6 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் நாடு என்பது சரி. 23வது கேள்வி. பிரித்தானிய ராணுவ செயற்கைக்கோள்களை குறிவைத்து தாக்கும் நாடு எந்த நாடு? பிரித்தானிய ராணுவ செயற்கைக்கோள்களை குறிவைப்பது உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா. இந்த தாக்குதலை நடத்துவது எந்த நாடு என்பது கேள்வி. 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். ரஷ்யா என்பது சரியான பதில். 24வது கேள்வி. மருத்துவத்துக்கான நோபல் பரிசுக்கு தெரிவானவர்கள் இம்முறை எத்தனை பேர்? மருத்துவத்துக்கான நோபல் பரிசுக்கு தெரிவு, அதுல இருந்துதான் செலக்ட் பண்ணுவாங்க. 2, 3, 4. எல்லாத்தையும் அது முடிவு தான் முடிவாக இவர்கள் 2 பேரா 3 பேரா 4 பேரா மருத்துவத்துறைக்கு தெரிவாகிவிட்டார்கள். 3 என்பது சரியான பதில். 7 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 25வது கேள்வி. 2024 உலகில் உள்ள ஒவ்வொருவரும் சராசரியாக வீணடிக்கும் உணவு. 2024 ஆண்டுல ஒவ்வொரு மனிதரும் உணவை வீணடிக்கிறார்கள். அது கிலோவில் பார்த்தால் 100, 120, 132 கிலோ. அதாவது ஒரு வருஷத்துக்கு சராசரி எவ்வளவு கிலோ உணவை வீணடிக்கிறோம்? 132 கிலோ வீணடிக்கப்படுகிறது உணவு என்பது தகவலாக இருக்கிறது. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக அவர் பார்த்திருக்கிறார்கள். 26வது கேள்வி. இதில் வீடுகளில் வீணடிப்பது, இந்த சராசரியாக ஒவ்வொரு மனிதரும் வீடுகளில் மட்டும் 70 கிலோ, 75 கிலோ, 79 கிலோ உணவை வீணடிக்கிறார். ஒரு மனிதர் எப்படி என்றால் நம்ம ஒட்டுமொத்த சனத்தொகையிலே ஒவ்வொருவரையும் சேர்த்து பார்த்தால் இவ்வளவு உணவு வீணாகி போகும். 79 கிலோ உணவை வீடுகளில் இருப்பவர்கள் சராசரியாக வீணடிக்கிறார்கள். 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 27வது கேள்வி. உலகில் அதிகளவு உணவை வீணடிக்கும் நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது, அதாவது தற்போது வெளியாகிய பட்டியலில் அதிகளவு உணவை வீணடிக்கும் முதல் நாடு ஜப்பான், சீனா அல்லது இந்தியா. இந்த நாடு முதல் நிலையில் இருக்கிறதா உணவை வீணடிக்கிறது? சீனா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். முதலிடத்தில் சீனா இருக்கிறது. 28வது கேள்வி. ஆண்டுக்கு இங்கே வீணடிக்கப்படும் உணவு, அது மில்லியன் தொன்களில் வரும். ஒரு ஆண்டுக்கு சீன நாட்டிலே வீணடிக்கப்படும் உணவு 100.6, 108.6 அல்லது 120.6 மில்லியன் தொன்கள். ஒரு வருடத்திலே அந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 108.6 மில்லியன் தொன்கள் உணவு வீணடிக்கப்படுகிறது என்பது தகவலாக இருக்கிறது. 29வது கேள்வி. சீனாவிலே சராசரி நபர் ஒருவர் வீணடிக்கும் உணவு எவ்வளவாக இருக்கிறது? இது இந்த உணவை வீணடிக்க கூடாது, அது சார்ந்த ஒரு சீனாவில் சராசரி நபர் ஒரு ஆண்டில் 70 கிலோ, 75 கிலோ அல்லது 80 கிலோ உணவை வீணடிக்கும். வீடுகளிலே கொட்டுறது, சிந்துறது 75 கிலோ என்பது சரியான பதில். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 30வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இந்தியா இந்த வரிசையில் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது?
உணவை வீணடிக்கும் நாடு என்ற வகையிலே இந்தியா 3வது இடத்தில், 2வது இடத்தில் அல்லது 4வது இடத்தில் இருக்கிறது. சீனா முதலிடத்தில் இருந்தால் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? 2வது இடம் என்பது சரியான பதில். 20 சரியாக தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் 30 கேள்வி நிறைவாகி இருக்கிறது. நீலகோட்டிலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1914 புள்ளிகளோடு முதலிடத்திலும், சிவமணியக்கா அவர்கள் 1670 புள்ளிகளை பெற்று முன்னோர் இருக்கிற இடத்தை மாற்றி 2வது இடத்தில், ஜெயமலஜியம் அவர்கள் 1611 புள்ளிகளோடு 3வது இடத்தில், ஜியா நடேசன் அவர்கள் 1594 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். மாற்றம் ஒன்றை மாறாதது பார்ப்போம். உங்களுக்கான 31வது கேள்வி இருக்கிறது. இங்கு அதாவது இந்தியாவிலே அதே மாதிரி ஒரு சராசரி நபர் வீணடிக்கிற உணவு எவ்வளவாக இருக்கிறது? 50 கிலோ, 55 கிலோ, 60 கிலோ. ஒரு வருஷத்தில் சராசரியா ஒருவர் வீணடிக்கும் உணவு. அது இந்திய நாட்டிலே. சரியான பதிலை 5 தந்திருக்கிறீர்கள். 55 கிலோ உணவை ஒரு ஆண்டிலே வீணடிக்கிறார். நாங்கள் இதை அதிகம் பேசப்படுகிற விடயம். 3வது இடத்தில் எந்த நாடு இருக்கிறது? உணவை வீணடிக்கும் நாடுகள் என்ற வரிசையிலே உலகத்திலே ஜப்பான் 3வது இடத்தில் அல்லது அமெரிக்கா அல்லது கனடா. எந்த நாடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 அமெரிக்கா 3வது இடத்தில் இருக்கிறது என்று 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 33வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அப்படி என்றால் ஜெர்மனி எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? சரி, உங்களுக்கு 3 ஓடர் வந்திருக்கிறது. 4வது கேள்வியாக ஜெர்மன் பிடித்த இடம் 5, 6, 7. அமெரிக்கா 4வது இடத்தில். ஜெர்மனி எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறதா? சரி, 20 சொன்னது போல 6வது இடத்தை ஜெர்மனி பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்களை. ஒரு 34வது கேள்வி உங்களுக்கானது. லோட்டரியில் இழக்கும் பணத்தை ஓய்வூதியமாக வழங்க திட்டமிட்டிருக்கிறார். அதாவது நாங்கள் அதிர்ஷ்டம் கிறுக்கி லோட்டரி சீட்டு வாங்கி அதிலே பணத்தை இழந்தால் அதை ஓய்வூதியமாக உங்களுக்கு திரும்ப தருவார்கள். அது இந்தோனேசியா, தாய்லாந்து, பர்மா. ஒரு வித்தியாசமான திட்டமாக இது. அது லோட்டரியை வாங்குற ஊக்கப்படுத்தினோமா அல்லது என்னென்று வாங்கின? இது சரியான பதில் தாய்லாந்து என்பது சரியான பதில். நாங்கள் இழக்கின்ற பணத்தை ஓய்வூதியமாக திருப்பி அவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு திட்டம் இந்த நாட்டிலேயே இப்போது வந்திருக்கிறதா? சரி, 5 சரியாக தந்திருக்கிறீர்கள். 35வது கேள்வி உங்களுக்கானது. ரஷ்ய கப்பலை பிடித்து வைத்திருக்கும் நாடு. ரஷ்ய நாட்டினுடைய கப்பலை எந்த நாடு பிடித்து வைத்திருக்கிறது? ஜெர்மனி, பிரான்ஸ், பிரித்தானியா. அத்துமீறி நுழைகிற கப்பல்கள் அல்லது அது சார்ந்து இந்த நாடு அதை தான் பிடித்து வைத்திருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் பிரான்ஸ் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 6வது கேள்வி இதோ. நாடு தழுவிய போராட்டம், அதாவது வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டம், இது சார்ந்து எங்கு நடக்கிறது? நாடு தழுவிய போராட்டமாக வேலை நிறுத்தம், போராட்டங்கள் இது தற்போது எந்த நாட்டில் நடக்கிறது? பிரான்ஸ், அமெரிக்கா, உக்ரைன். வேறு போராட்டங்கள் வெவ்வேறு நாடுகளில் நடந்தாலும் இந்த நாடு தழுவிய முழு நாட்டிலும் இணைந்து பிரான்ஸ் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். சில துறைகள் மட்டும் நடந்த போராட்டங்களும் இருக்கிறது. ஆனால் இது நாடு தழுவிய அவ்வளவு துறையிலும். ஐரோப்பாவுக்கு அதிக டீசல்களை ஏற்றுமதி செய்யும் நாடு, அதிக டீசல் இந்தியா, சீனா, மலேசியா. அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஐரோப்பாவுக்கு மொத்தமாக அதிகமாக டீசலை தரும் நாடு இந்தியா, சீனா, மலேசியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 இந்தியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை. கூறியபடி 38வது கேள்வி. இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து, அதாவது சமூக வலைத்தளங்கள் எல்லோருக்கும் தெரியும், இளம் பிள்ளைகள் அதிகம் பாவிக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கப்பட்டது 2000ஆம் ஆண்டு, 2005, 2010. இன்னுமே அதை பாவிக்காதவர்கள் நாங்கள் இருக்கிறோம், அறிமுகம் இல்லாமலும் இருக்கிறோம். ஆகவே இன்ஸ்டாகிராம் இந்த ஆண்டில் ஆரம்பமானது. அது 2010 என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி 39வது கேள்வி. பிஜி குடியரசா, பிஜி நாடு குடியரசாகியது எந்த ஆண்டு? 1980, 85, 87. பிஜி தீவு அல்லது தீவு நாடு குடியரசாகியது 1980. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 1987 என்பது சரியான குடியரசாகியது. 40வது கேள்வி மற்றும் நிறைவான கேள்வி. இலகுவான ஒரு கேள்வி, எல்லோருமே போடக்கூடியமாய். எகிப்தின் தலைநகரம். எகிப்தின் தலைநகரமாக இருப்பது கெய்டி, கெய்ரோ, அசாம். கெய்டி, கெய்ரோ, அசாம். சரி, எல்லோருக்குமே இலகுவாக போடக்கூடியமாய் அமையும். 6 பேர், ஒருவர் தான் மறந்து போய் போட்டிருக்கலாம். கெய்ரோ என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை. கூறியபடி இப்பொழுது லீடர் போட்டிலே வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2443 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலே வந்திருக்கிறார். வாழ்த்துக்களை கூறியபடி ஜியா நடேசன் அவர்கள் இடையில விட்டாலும் விட்ட இடத்தை திரும்ப தனிப்போடு பிடித்து 2417 புள்ளிகளோடு ஜிஎம்எல் அவர்கள் 2058 சிவமணியக்கா 2038 புள்ளிகளோடு 4வது இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி மிகுதி பேர் வாசித்தவர்கள் நான் நினைக்கிறேன் 4 இருக்கலாம். பத்மினி சோதுராஜ் அவர்கள் நேவிஸ் பிலிப்ஸ் இருக்கிறீர்கள். யாராவது ஒரு வாசித்தவங்க சிவமணியில இருந்தோ சிவமணியக்கா 4வது இடத்துல இருக்கார். 5வது பத்மினி கமலகாந்தன் 1257 புள்ளிகள் 57 புள்ளிகள். 6வது சரோசினி சோதராஜ் 1250 புள்ளிகள். 7வது இடத்துல நேவிஸ் 1506 புள்ளிகள். வாழ்த்துக்களை கூறியபடி எல்லோருக்குமே இணைந்தமைக்கு முதலில் நான் என்னுடைய நன்றியை இடையில அதான் நீங்க கொஞ்சம் கீழே போய் மேல வந்தீங்க. பிரான்ஸ்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அது வந்த பிரச்சனை மற்றபடி சிலது சும்மா இதுல போட்டு சரியா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இடத்திற்கு கடைசியா வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் குறிக்கொண்டு சிவதர்ஷன் கண்டுபிடிச்சிட்டே. சரி சரி அப்படின்னா வச்சிருக்கோ. அதாவது இன்றையான உறவுகள் பக்கத்துல போடப்பட்ட கேள்விக்கு ஒருவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரா? அப்ப வச்சிருக்கோன்னு கூட சொல்லக்கூடாது. மற்றவர்கள் யோசிக்க விரட்டும். அவங்களுக்கான ஒரு சிறப்பு கேள்வி ஒன்று வளம மாதிரியே உற்சாகமாக நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கேள்வியை போடுங்க, சொல்லுங்க. சரி, உங்களுக்கான கேள்வி வருகிறது. நான் தருகிறேன். இலகுவான கேள்விதான். சரி, ஆனா நிறைய தரவுகள் அதுக்குள்ள அந்த ஒரு சொல்லுக்குள்ள நிறைய வருகிறது. வருடத்தில் ஒரு முறை நினைவுபடுத்தப்படும் 8 எழுத்து சொல் ஒன்று. வருடத்தில் ஒரு முறை நினைவுபடுத்தப்படும். சரியா? 8 எழுத்துல ஒரு சொல்லு உங்களுக்கு வர வேணும். வருடத்தில் ஒரு முறை அதை நாம் நினைவுபடுத்துவோம் எல்லோரும். ஆமா. சரி, 2, 7, 8 இந்த 3 எழுத்துக்களும் சேரும்போது 2, 7, 8 சேர இதனால் உறவு விரிசல்கள் உண்டாவது. இதனாலும் உறவு விரிசல்கள் உண்டாவது. சரியா? 2, 7, 8. அடுத்தது 2, 5 இந்த 2 எழுத்துக்கள் சேரும்போது 2வது எழுத்தும் 5 சேரும் பொழுது ஒரு உணர்வு. இது ஒரு உணர்வு தான். நமக்கு தோன்றுகிற ஒரு உணர்வு 2 எழுத்தில் வரும். அடுத்து 1, 3, 4, 5 இந்த 4 எழுத்துக்கள் சேரும்போது 1, 3, 4, 5 சேரும்போது ஒரு இனம். இனங்கள் இருக்கிறது உலகத்துல எல்லாம் இருக்கு. மனித இனம் இருக்குது. அதை தாண்டி அவர்களுக்குள்ளேயோ பிரிவினைகள் பல விஷயங்கள் இருக்குது. ஆகவே அது ஒரு இனம் என்று நான் சொல்றேன். 1, 3, 4, 5. அடுத்த தடவை 1, 6 சேரும்போது 2 எழுத்துக்கள் 1, 6 சேரும்போது இறைவன் இது அற்றவராம் என்று சொல்லப்படுது. இறைவன் இது அற்றவர் என்று பொதுவாக, அதாவது எல்லா இறைவனையும் ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் வித்தியாசமா சொல்வார்கள் தானே. பொதுவாக சைவ சமயத்துல இதை சொல்வார்கள். சொல்வார்கள் இந்த 2 எழுத்துல உள்ள சொல்லை இறைவன் இது அற்றவர். சரி, 5வது தரவு 1, 4, 5 சேரும் போது இதுவும் ஒரு கூட்டம் தான். இதுவும் ஒரு கூட்டம். 1, 4, 5 என்ன சொன்னீங்க? இதுவும் ஒரு கூட்டம். ஒரு கூட்டம்னு சொல்வார்கள். இப்ப நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் இது என்ன முட்டாள்கள் கூட்டம் அல்லது மந்த கூட்டம் அல்லது ஆடு மாடு கூட்டம் வந்து எப்படி அத மாதிரி அதையும் ஒரு கூட்டம் சொல்றாரு. எத்தனை எழுத்து? 1, 4, 5 3 எழுத்துக்கள். 3 எழுத்து இல்ல. நானும் மொத்தமா 8 சொல்லு. மொத்தமா 8 எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு சரோஜனையும் கண்டுபிடிச்சு. நாங்க செய்ய மட்டும் நீங்க பொறுத்திருங்க. கொஞ்சம் சிந்திக்க. ஏன்னா நிறைய தரவுகள் அதுல நிறைய ஒரு சொல்லுங்க நிறைய விஷயங்கள் எடுக்கக்கூடிய. 2 மணிக்கு எழுப்பி பார்த்தேன். 2 மணிக்கே மூலிய கசக்கினீங்க வந்துட்டு கிடக்கண்டு. இல்ல நித்திரையா பேருந்து குழந்தைதா இருக்கக்கூடாது. ராத்திரி சுகர் குறைஞ்சது நான் எழும்பிட்டேன். எழுதி போட்டு சரி அந்த யூசர்களை குடிச்சு போட்டு பார்ப்போம் நித்திரை வர ரெண்டு சொல்லி பார்க்கவும் கூட கேள்வி சிலை இருந்தது. கண்டு பார்த்தா வந்துட்டு நல்லதா போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட எடுத்து யோசிச்சபடியா கண்டுபிடிக்க முடியும். நித்யானந்த கண்டுபிடிச்சாச்சா? மந்த கூட்டம் வந்து
இல்ல நான் பார்க்க முடியல. இப்பதான் நீங்க சொல்லும் எனக்கு டைம் இல்லாம போயிட்டுது. அப்ப வந்து பார்க்க இல்லாம போயிட்டுது. இப்பதான் நீங்க சொல்லும் பொழுது ஒரு அளவுக்கு வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். மந்த கூட்டம் தான் நான் அதை யோசிச்சேன். நீங்கள் மந்தையை சொல்லிட்டீங்களே. நான் தான் சொன்னேன் மந்த கூட்டம். ஒன்று அந்த ஒரு இனம் என்று சொன்னீங்கள் தான். அது வந்து என்ன மக்கள் எம்மோட அப்படியான சேர்ந்த இதுகள் வேணுமா? இல்லை சிவாஜி கதைக்கிறார், மியூட்ல நிற்குது ஃபோன். ஒவ்வொரு இனக்குழுக்கள் சொல்லி வரதானே. என்ன என்ன சொன்னீங்க? குழுக்களாக இருக்கிறதானே. குழுக்களாக இருக்கிறோம். பால்வெட்டு கத்தி வட்டு அப்படியா இருக்குமா? என்னண்டு பால்வெட்டு கத்தி வட்டு? இல்ல இல்ல அந்த அபூர்வமானது இதாது. நீங்களும் வெற்றிகள் போங்க. ஆனால் அவர்கள் சார்ந்தவர்களாக அந்த அடிகள் அதை செய்யணும் தான். நீ சொல்ற மாதிரி பார்த்தால் அவங்க அடியை சேர்ந்தவர்கள் இதையும் செய்திருக்கிறார்கள். நீ சொன்ன மாதிரி வெட்டு கொத்துகளையும் செய்திருக்கிறார்கள். பார்ப்போம். 2, 5, 6 சேர அழகான உணர்வு. இதை செய்த அழகா இருக்கு. கோலம் இந்த விஷயம் அழகா இருக்கு. இதை பார்க்க முடியும். முதல் எழுத்து வருடத்தில் ஒரு முறை நினைவுபடுத்தப்படும். எல்லாம் அப்படித்தானே வருது. அதுதான் அப்படித்தான் உண்டு. அதுல உண்டு நினைவுபடுத்தப்படுற விஷயத்துல உண்டு. இது வருடத்தில் ஒரு முறை நினைவுபடுத்துறதுல ஒவ்வொரு தினங்கள் நாங்க சிறப்பாக வருஷத்துல ஒருக்கா அதுக்கான எட்டு எழுத்து. ஓகே, 2, 7, 8 சரி. இதனால் உறவு விரிசல் உண்டாகும். பாருங்க குறைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவசரத்துக்கு பேப்பர் இருக்காது. ஒட்டு சேர உறவு விரிசல் உண்டா? பங்கு, காணி, சொத்து, நிலம். 2 அடிப்படையாக இது இந்த விஷயம் அடிப்படை. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி. இந்த குணம் இருந்தா சாதாரணமாக ஒரு பிரச்சனை வரும். ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்காதாக இது வேற. பத்மினி யாரு நினைக்க? பத்மினி அவனாதான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, எனக்கு மூவருக்கு ஒரு கிளிக்கணும் வேறையெல்லாம் பார்ப்போம். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல உடனே என்னன்னு தெரியல. என்னத்தை கண்டுபிடிச்சிடான்? சில பேர் பிள்ளையாயும் கண்டுபிடிச்சான்னு சொல்ல தானே. ஏன் அப்படி இல்ல? இல்ல இல்ல, தகவல்களை பொருந்தின வழியா தானே இவர்கள் சொல்லினோம். அந்த பழக்கங்கள் இல்ல. தகவல்கள் வந்து தரவுகள் வந்து 2, 5 சரி. நான் வந்து மொழிதேலான நான் விடிய பார்த்து கொண்டா இருக்கிறேன். நான் மொழிதேலான கண்டுபிடிச்சிட்டேன். விடை என்ன கண்ணுக்கு முன்னால வந்து வந்து போய் கொண்டு தான். இல்ல இல்ல, ஏதோ ஒரு சிம்போல், ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், ஒரு 4, 1, 3, 4, 5 சேர. ஓகே, அதான் சரிங்க. அப்ப நான் சொன்னா சரிதானே? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஓ திரையில
நீங்கள் இந்த படத்தை போட்டா கண்டுபிடிக்கலாம். இல்ல இல்ல அது இப்ப எல்லாருக்கும் கிளிக் ஆகுது. இப்ப நீங்க விட ஆண்டவடியா ஓகே உங்களுக்கு அது ஏதோ ஒன்று சூசகமாக பேசுகிறோம் என்று செல்வி நித்யா பூ என்று தெரியுது. பூவுக்கு சரி பாப்போம். பூவுக்கும் இதுல ஒரு தரவுக்கு சம்பந்தம் அழகான விஷயம் ஒன்று இருந்தது தானே, அது ஒரு அழகு. இது தெரியாடா என்ன போங்க. இவ்வளவு நேரம் ஜோதிச்சீங்களா? ஒரு நாள் முன்னுக்கு போயிட்டு வாங்க, ஒரு நாள் முன்னுக்கு போயிட்டு வாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் நினைச்சேன் அட சிவகாசினி ஏன் இந்த டக்குன்னு பேசாத சொல்ல கொண்டு வந்திருக்கிறா வேணும்னா கூட நினைச்சேன். நீங்க நேற்று யோசிச்சபடியா டக்குன்னு வந்துட்டு இன்றைக்கு நினைச்சேன் என்ன நீங்க டக்கு இப்படி இலகுவா கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலே வந்தாலும் அந்த தரவுகளுக்குள்ள நிறைய சொல்லுகள் வந்திருக்கிறதானே, அதைத்தான் இவ்வளவு சொல்லியிருக்கப்பா அதை கொடுக்கணும். எத்தனையோ வாட்டி இந்த காலையிலிருந்து இப்போ வரைக்கும் அது உச்சரிக்கப்பட்டது பாமுகத்தில். அழகான உணர்வு என்றேக்குள்ள அதுதான் எங்க உணர்வு உணர்வு மனிதர்களுக்கு தான் அது கூடுதலாக இருக்கும்னு சொல்லுறார்கள். உயிரினங்களிலே மனிதர்களை சிறப்பாக்குவது இதுதான். ஆனால் அதுக்குமே காசு கொடுக்க வேண்டியதான் இருக்குது. திருப்பி சொல்லுங்க. மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களை விட மனிதர்களுக்கு தான் இந்த உணர்வு கூட இருக்கு. மற்ற உயிரினங்கள்ல இல்லை, சிலவுல 1 2 அப்படி சொல்லிதான். ஆனா மனிதர்களுக்கான சிறப்பான ஒரு உணர்வு. சிரிப்பு வருமா சகோதரி? சிரிப்பு வரும். என்னத்துக்கு வரும்? நீங்க பகுதி சொன்னா சிரிப்பு வரும். என்ன சொல்ல போறீங்க? நகைச்சுவை. வஜிதமா முகமது என்ன சொல்ல போறீங்க? இப்ப சிரிப்பு வரும் எனக்கு. இல்ல சிரிப்பு உண்டு வருமான்னு கேட்க ஒரு உணர்வு சொல்ல. அது 2 இடத்துல வருது. 2 இடத்துல அந்த உணர்வு கேட்டிருந்தா 2 இடத்துல சொல்லுங்க. சரி, மிச்சத்தை கண்டுபிடிங்க. வந்து 8 எழுத்து சொல் வந்து 2வது எழுத்து வந்து 2 3 வந்துருக்கு உங்களுக்கு. 2 3 வந்துட்டு 2 5 வந்து அழகான உணர்வு. தினக்கவி கேட்டீங்க தானே? தினக்கவி கேட்டவர்கள் யாரு? நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கவி கேட்டது நான் பார்த்து கொண்டே அடிக்கடி பார்த்து கொண்டு இப்ப பாக்கல. அது அப்புறம் இன்னைக்கு பாரு கண்ணை பாரு இப்ப நான் வந்துட்டேன். ஆசிரியர் நான் வந்த வழியா பார்க்க மாட்டேங்க. இப்போ இல்லாம போயிட்டா வரும் பொழுது இல்லை இருக்கும் பொழுது கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி. அப்போ இப்போ பத்மினிக்கு விளாங்குதா? பத்மினி அதுங்க செல்வினித்யாங்க அவர் முடிச்சு கொண்டு இருக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. வாணி ஏனண்டா எல்லாரும் அதைத்தான சொல்லியும் வந்தவன் போறவன் கேட்டாலும் நான் இந்த ஆள் என்று சொன்ன வழியா நான் கண்டு அதை மறந்து போனேன். எந்த இப்ப விளங்கிக்குது அதை கேட்டாலும். ஆனா இன்னைக்கு மதித்தாவும் அந்த அந்த அண்ணியின் நிகழ்வுல வந்து இந்த சொல்லி உச்சரித்தேன். அதானே சொல்லிட்டேன். அந்த ஆசிரியர் சொல்லிட்டேன் தானே. ஆசிரியம் அந்த தலைப்புல வந்தவா. சரி, அது முழு சொல்லா சொல்லணும். 8 எழுத்துல. சரி பாப்போம். இப்போ ஓரளவு முக்காசி முதல்ல கண்டவங்க. சரி சரி. நாங்க நேவ்ஸ் பிலிப்ஸ் இருக்கோம். நீங்க நேற்றைய கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல்லுங்க. ஆசிரியம் நான் சொல்லுகிறேன். சொல்லவா? ஆமா சொல்லுங்க. ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் அதாவது ஆரிய வம்சத்தின் அந்த வழியில உணர்வு வந்து சிறிது இருக்கிறது. உணர்வு சிறிதான். உணர்வு சிறிதான். உணர்வு சிறி. உணர்வு சரி. உணர்வு நாங்கள் எங்கட உணர்வு வெளிப்பாடு
இறைவன் இப்படி இருப்பார். ஆதி 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 அந்தமாக ஆதி அந்தமாக ஆதி இது அற்றவர் ஆதி இது அற்றவர் ஆயர் கூட்டம். ஆயர் கூட்டம் என்று சொல்வார்கள். ஆயர் கூட்டம். மற்றது விரிசல் வருவது எதனால? அது சினம். 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 எங்களுக்கு சினம் வந்ததுன்றா ஆக்களை தூக்கி தூக்கிலாம் எரிஞ்சு போடுவோம். இறங்காததுக்கு அதுவே ஆறுதலா யோசிச்சது. கண்டுபிடிச்ச எல்லோருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். உற்சாகமாக தேடி இருந்தீர்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பு அது கிடைக்குது என்றால் கண்டுபிடிக்க கூடியதாக. நீங்கள் விடியவில்லை. இப்ப பகல் போட்டு 2-3 தரம் பார்க்கல வரையிலே. அப்ப நான் அதுல இரவுல படுத்துறதுல பூரா வந்து பாக்குறேன். நீங்க ஆசிரியர் இல்ல, அதனால கண்டுபிடிக்கல. இல்ல அதுக்காக இல்ல, பல பழமையா நான் பாக்குறது முதல்ல. காலமே சிவதசில அந்த கவிதையே ஆசிரியர் தினத்தை பற்றி தான். ஆசிரியரை பத்தி தானே வந்தது. நேற்று எழுதணும்னு யோசிச்சு நான் நேற்று என்னுடைய தந்தை நினைவு நாள் சிவதர்ஷினி, உங்களோட இந்த வலது கை எப்படி தூக்குங்க. ஓகே. இல்ல இந்த இதா கிடக்க அந்த பஃப் வந்து ஒரு பட்டனா இருக்கு. இது அந்த பழைய இதுல ஷோல்டர்லயும் அது என்ன டைம் ஒன்று இருக்கு இருந்து உருவ கொடுத்தாங்க. இது இப்படித்தான் பச்சை. நீங்க தர்ஷினி செல்வியாக்கா அதுக்கு சொல்லி பாருங்க, பவுன்ல கிடக்கு. நிறைவுக்கு வருகின்றது கேள்விச்சாரம் தொகுப்போடு சிவ தர்சனி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.